அனைவருக்கும் ரஞ்சிதமே சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. ரஞ்சிதமே சீரியல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் அதில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் குறித்த விளம்பரம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கலைஞர் டிவியில் ரஞ்சிதமே என்ற புத்தம் புதிய சீரியல் ஒளிபரப்பாக உள்ளது. கண்ணெதிரே தோன்றினால் பொன்னி, சி.ஓ. ராணி பிரபல சீரியல்களை ஒளிபரப்பும் கலைஞர் டிவி ரஞ்சிதமே சீரியலை ஒளிபரப்ப வெளியாக தயாராக வருகிறது. இதில் சிவ், சதீஷ் மற்றும் மனிஷாஜித் முன்னணி கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளனர். இது ரஞ்சித் மற்றும் ரஞ்சனி இருவருக்கும் இடையே நடக்கும் மோதலை மையப்படுத்தி இயக்க உள்ளது. ரஞ்சிதமே சீரியல் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் அதில் நடிக்கும் நடிகர் நடிகைகள் குறித்த விவரம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரியரை பொறுத்தவரை மனிஷாஜித் ஏற்கனவே உயிரே சீரியலில் கதாநாயகியாக நடித்துள்ளார். அத்தோடு கன்னத்தில் முத்தமிட்டால் உன்னை நினைத்து போன்ற பல்வேறு தொடர்களிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்பு ஒரு காலத்தில் சீரியல்கள், நாடகங்கள், நெடுந்தொடர்கள் என்றாலே அது சன் டிவி மட்டும்தான். ஆனால் விஜய் டிவி சீரியலில் காலடி எடுத்து வைத்த பிறகு சன் டிவி டல் அடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ரியாலிட்டி ஷோக்களில் டாப்பில் இருந்த விஜய் டிவி மெல்ல மெல்ல சீரியல்களை புகுத்த ஆரம்பித்தது. தற்போது சீரியல்களுக்கு என்றே இருக்கும் சன் டிவியை ஓவர்டேக் செய்து டாப் கியரில் சென்று கொண்டிருக்கிறது விஜய் டிவி. அதன்படி குடும்ப பாங்கான தொடர்களை ஒளிபரப்பி அசத்தி வருகிறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி, மௌனராகம், பாரதி கண்ணம்மா போன்றவை டாப்பில் இருக்கும் தொடர்கள். இதில் பாக்கியலட்சுமி தொடர் சற்று வித்தியாசமானது. வழக்கமான இரண்டு மனைவி கதை என்றாலும் சற்று விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது இந்த கதை. இதில் கதாநாயகி சுஹித்ரா நம் அம்மாக்களைப் போல மிகவும் பாவப்பட்ட கதாபாத்திரத்தில் அடிதூள் கிளப்பி வருகிறார். மாமியார், மாமனார், கணவர், பிள்ளைகள் என அனைவரின் கஷ்டங்களையும் சகித்து கொண்டு வாழும் ஒரு கேரக்டர். இவரது கணவர் கோபிக்கு இன்னொரு திருமணம் ஆகிவிட்டது. அடுத்து என்ன நடக்க இருக்கிறது என்பதுதான் கதையின் விறுவிறுப்பு காரணம். இதில் கதாநாயகியாக நடித்து வருபவர் சுசித்ரா. இவர் ஏற்கனவே சைவம் என்ற படத்தில் நடித்து இருக்கிறார். பெங்களூரைச் சேர்ந்த இவர் கன்னட சீரியல்களில் நடித்து வந்தார். இவருக்கு திருப்பு முனையாக அமைந்த நாடகம் என்று சொன்னால் அது பாக்கியலட்சுமி தான். தற்போது இவரும் இவரது மருமகள் கதாபாத்திரத்தில் நடிக்கும் அமிர்தாவும் இணைந்து வாரிசு படத்தில் வரும் ரஞ்சிதமே பாடலுக்கு குத்தாட்டம் போட்டுள்ளனர். அந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. சீரியலில் பரபரப்பாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தன்னுடன் நடித்த தீவாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். குழந்தைகள் பிறக்கும் வரை சீரியலில் நடித்து கொண்டிருந்த தீவா அதன் பின்னர் மீடியாவில் இருந்து ஒதுங்கிக் கொண்டார். இன்னும் நேத்ரனை பரிச்சயமாக தெரிய வேண்டும் என்றால் விஜய் டிவியின் ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சி மற்றும் பாய்ஸ் வி கேர்ள்ஸ் நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்குத்தான் தெரியும். அப்பாவும் பெண்ணும் ஆட்டத்தில் மேடையை அலற விட்டிருப்பார்கள். நடிகர் என்பதை தாண்டி நேத்ரன் நன்றாக நடனம் ஆடக்கூடியவரும் ஆவார். இந்த தம்பதிகளுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். இதில் ஏற்கனவே மூத்த மகள் அபிநயாவுக்கு மீடியாவில் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்து விட்டது. 2வது மகள் அக்ஷயா டாடா இயக்குனர் இயக்கும் அடுத்த படத்தில் ஹீரோயினாக நடித்து கொண்டிருக்கிறார். நேத்ரனின் மனைவி தீவா சன் டிவியின் சிங்கப்பெண்ணே சீரியல் மற்றும் விஜய் டிவியின் முத்தழகு சீரியலில் நடித்து வருகிறார். குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானவர் மனிஷாஜித். கம்பீரம் படத்தில் சரத்குமார் மகளாக நடித்த இவர் குழந்தை நட்சத்திரமாகவே பல படங்களில் நடித்திருக்கிறார். நண்பர்கள் கவனத்துக்கு, விந்தை உட்பட படங்களில் நாயகியாக நடித்த மனிஷாஜித் இப்போது சின்னத்திரையில் பிஸி. கலர்ஸ் தமிழில் வெளியான உயிரே தொடர் மூலமாக சின்னத்திரையில் அறிமுகமானேன். அதில் பவித்ரா என் கேரக்டர் பெயர் முதல் தொடரில் நல்ல வரவேற்பு கிடைச்சது. எங்கேயாவது வெளியில் யாராவது பார்த்தா அந்த கேரக்டரோட பெயர் சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போதான் சின்னத்திரையோட ரீச் புரிஞ்சுது. மெகா தொடர்களில் நடித்தாலும் சினிமாவில் நடிக்கிறதை விடலை. இன்னும் 2-3 படங்கள் ரிலீஸ் ஆகிற நிலையில் இருக்கி.
ஒரு அவார்ட் படத்திலேயும் நடிச்சிருக்கேன். சீரியல் சினிமான்னு 2 பக்கமும் என் பயணம் தொடரும்னு நினைக்கிறேன் என்கிற மணிசாஜித் இப்போது கலைஞர் தொலைக்காட்சியில் நடித்து கொண்டிருக்கிறார். இதில் ரஞ்சிதாங்கிற கேரக்டரில் நடிக்கிறேன். அம்மாவுக்கு கட்டுப்பட்ட மகன், ஆண்களை நம்பாத பெண், இவர்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான் கதை. என்னை சுற்றிய கதைக்கிறதால நடிப்புக்கு முக்கியத்துவம் இருக்கே. ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த கதை போகும் என்கிற மணிசாஜித் சீரியலில் நடிப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிறார். ஆமாம், சினிமாவில் ஒரு 3 மாதத்தோட வேலை முடிஞ்சிடும். பிறகு வீட்டில் தான் உட்கார்ந்து இருக்கணும். டிவி தொடர் அப்படில்லை. ஒவ்வொரு மாதமும் 10-15 நாள் ஷூட்டிங் இருக்கும். அதனால் பிஸியாக இருக்கிற மனநிலை வந்திருந்து, அத்தோடு வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறது போரடிக்கும் இல்லையா? அதனால் இந்த பயணம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிறார் மணிசாஜித்.